ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், விச் டூ சைன்ஸ் ஷுட் பி இன்டர்சேஞ்ச் டு மேக் கிவன் ஈக்குவேஷன்? எந்த இரண்டு குறியீடுகளை இடம் மாற்றினால் இந்த சமன்பாடு சரியாகும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து தனித்தனியாக எல்லா சம்ஸ்க்குமே தனித்தனியாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சம் டவுட்டோ அந்த சம்க்கான இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 3 of the following 4 numbers are alike. இப்போ 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 3 நம்பர் வந்து ஒரே மாதிரியே இருக்குது, ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏஎன் வந்துட்டு 14, சிஏடி அப்படிங்கிறது 60 அப்படின்னா பிஇஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு A1, பி வந்துட்டு 2, சி வந்துட்டு 3 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏவையும் என்னையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். சிஏடி இது 3த்தையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி பிஇஜி இது 3த்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 70ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? விச் நம்பர் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோவிங் சீரீஸ்? ஸோ பின்வரும் தொடர்களில் எந்த எண் அடுத்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1, 4 அடுத்தது 4 அப்படின்னா என்ன ஆகுது? முன்னாடி நம்பர் பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ 64 14 பெருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1024. ஸோ ஆப்ஷன் பி 1024 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 5th கொஷின். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1, 2 ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி தேர்டுக்கு வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே லாஸ்ட்லேருந்து மிரர் இமேஜ் மாதிரி, மிரர்னால் அது அப்படியே தலைகளாக தெரியும், அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இல்லாமல் லெட்டர்ஸை வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டரில் இருக்க டிசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட் இருக்குது. அந்த பக்கெட்டோட ஷேப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில், ஓகேவா? ஸோ ஒரு உலோக வாளி இருக்குது, அது வந்துட்டு இடைக்கண்ட வடிவில் உள்ளது, ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப்பு பாட்டமுக்கான டயாமீட்டர் வந்து 10 மீட்டர், இதுக்கு வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நடுவில் இருக்க ஹைட் வந்துட்டு 4 மீட்டரு. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவுட்டர் சிஎஸ்சிஏ, அதாவது வலைப்பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 110 மீட்டர் ஸ்கொயர். 3 ஐடென்டிக்கல் க்யூப்ஸ் ஆஃப் சைடு வந்து 4 சென்டிமீட்டரு. எல்லா க்யூப்ஸும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா 3 க்யூபையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி ஒரு க்யூபாய்டு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த க்யூபாய்டுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, அதாவது மொத்த பரப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகேவா? ஸோ செவ்வகத்தோட நீளம், அகலம், உயரம் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 64.5 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்குலர் பேப்பர் இருக்குது. அதில் வந்து ஒரு குவார்ட்டர் சைஸ் பேப்பரை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? ஸோ கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு கூம்பாக வளைக்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஒரு கோன் சைஸுக்கு வளைச்சி ஒரு கோன், இப்போ எப்படி நம்ம பொறி வாங்கணும் அப்படின்னா கடலை வாங்கணும் அப்படின்னாலாம் நம்மளுக்கு இருக்கும்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு மாற்றுறாங்க. கூம்போட சாய் உயரம் ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறதும் வலைப்பரப்பு சிஎஸ்சிஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14 சென்டிமீட்டர் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்துட்டு 1% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்துட்டு ஏரியா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் 1%னாலும் 2%, 3% எதுவாக இருந்தாலும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு நம்பர்ஸ் வச்சு கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2.01%, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 10 சம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கீழே சம்ஸை பாருங்கள். உங்களுக்கு எதாவது சம் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த சம் டவுட்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 20 சம்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ என்னால் வந்து 20 சம்ஸ் அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் 10 சம்ஸ் வந்துட்டு டெய்லி கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த 3 மந்த்ஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸில் இருக்க சம்ஸுமே வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுவேன். ஸோ டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகிடும். ஸோ டெஸ்ட்டு மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.